அன்பு நேயர்களே, இன்றைய சனிக்கிழமை மாலை உலக பரப்பில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருள், மிகப்பெரியது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மாம்சும் நியூயார்க் மாநகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானி விடயமும். ஏனெனில் ஒரு நியூயார்க் மேயராக அவர் காலடி, அதாவது அவர் அரசியல் பயணம் எடுத்து வைத்த போதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்று முற்றுமுழுதாக தனது சக்திக்கு அப்பாற்பட்டும் செயல்பட்டார் அதிபர் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் அவைகளெல்லாம் மீறி நான் முஸ்லிம், என்னை யாரும் அதாவது தயங்காமல் எதுவும் பண்ண முடியாது என்ற வகையில் நாம் அவர் உயிருக்கு அஞ்சுகின்றோம். அதாவது மம்தானி அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே இந்திய பிரதமர் மோடி மக்சான்ஜியையும் இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெதன்யாஹூ இருவரும் ஒரு கொலைகாரர்கள், இனப்படுகொலைக்காரர்கள் என்ற ரேஞ்சுக்கு அவர் பேசினார். இருவரையும் நான் கைது செய்வேன், அதாவது நியூயார்க் மாநகரத்தில் அவர்கள் கால் பதித்தால் இருவரையும் கைது செய்வேன் என்று உலக பரப்பில் ஒரு சர்ச்சையை கூட உருவாக்கினார். இன்னும் அந்த கொள்கை தான் இருக்கின்றார். அவர் மாறவில்லை. ஏற்கனவே நாம் அவரை பற்றி 3 காணொளி தந்திருக்கின்றோம். இது ஒரு 4வது காணொளி. இன்று உலக பரப்பில், உலக ஊடகங்களில், தமிழுக்கு வரல, உலக ஆங்கில ஊடகங்கள் முற்றுமுழுதாக உலக பரப்பில் இடம்பெற்ற செய்திதான் இது. அந்த அளவுக்கு இப்பொழுது இருவரும் கைகோர்த்து விட்டார்கள். அப்படிதான் இருக்கணும். அது இருவரும் மிகவும் அதிகமாக, இவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்றும், அவர் ஒரு இவர் மம்தானி ஒரு கம்யூனிஸ்ட் என்றும், இவர் அதிபர் ஒரு பாசிசவாதி என்றும், பெரிய ஒரு அரக்கன். அது மிகவும் மோசமான, அதாவது இலங்கை போல அல்லாமல் மிகவும் மோசமாக மோதிக்கொண்ட இருவரும் அவர் மக்கள் செல்வாக்கு இதுக்கு அதாவது வந்தான் வரத்தான், அதாவது நம்ம ஊர் சொல்ல போனால் வந்தேறி வெல்லக்கூடாது, வெற்றி பெற முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு மிகப்பெரிய முன்னெடுப்பில் பயணம் செய்து மம்தானியை தோற்கடிக்க வேண்டும் என்று பயணம் செய்தவர் தான் நம்ம ட்ரம்ப் மாம்ஸ். அந்த செய்தி தான் இப்பொழுது இப்ப இவர்கள் நேற்று வெள்ளிக்கிழமை இருவரும் கைகோர்த்து ஆளுக்கால் பெரிய ஊடக பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பேட்டியும் ஒரு சுவாரஸ்யமான பேட்டி. தர்ம சங்கடமான கேள்வியை ட்ரம்ப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆம் என்று சொல்லுங்கள் என்று. அந்த அளவுக்கு, அதாவது நியூயார்க் நகர மேயர் ஜோஹ்ரான் மம்தானி தயங்கவோ பயத்தில் நடுங்கவோ இல்லை. அவர் நேற்று வெள்ளிக்கிழமை வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் பக்கத்தில் நின்றபடி கூறினார், இஸ்ரேல் காசாவில் போர்க்குற்றங்களையும் இனப்படுகொலையும் செய்கிறது, அமெரிக்கா அதற்கு நிதி அளிக்கிறது. பதிலுக்கு அமெரிக்க ஜனாதிபதி முழு மௌனம் காத்தார். ஒரு வார்த்தை கூட அவர் பேசவில்லை. மம்தானியின் இந்த துணிகரமான கருத்துக்கள் உலகளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றும் வாழ்த்துக்களையும் பெற்று வருகின்றது. வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தைக்கு பிறகு, அதாவது மம்தானி அவர்களை வெள்ளை மாளிகைக்கு உத்தியோகபூர்வமாக ரம்ஸ்மாம் கூப்பிட்டு 2 பேரும் தண்ணி அடிச்சு பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கிறார்கள். வெள்ளை மாளிகை பேச்சுவார்த்தைக்கு பிறகு ட்ரம்ப் மம்தானி உற்சாகமாக நியூயார்க் நகரத்தின் மலிவு விலையில் கவனம் செலுத்தியதை கண்டனர் மக்கள். நான் மிகவும் பகுத்தறிவுள்ள ஒருவரை சந்தித்தேன். நியூயார்க் மீண்டும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று உண்மையிலேயே விரும்பும் ஒருவரை சந்தித்தேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு தலைப்பு செய்தியாக உலக பரப்பில் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நியூயார்க் நகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோஹ்ரான் மம்தானியும் வெள்ளிக்கிழமை மூடிய கதவு பேச்சுவார்த்தைகளில் இருந்து உற்சாகமாக இருவரும் வெளிவந்தனர். அமெரிக்காவின் மிகப்பெரிய நகரத்தில் மலிவு விலையில் தங்கள் உரையாடல் கவனம் செலுத்தியதாக கூறினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள். ஜனரஞ்சகவாதிகள், ஆனால் அரசியல் நிறமாலையின் மிகவும் வேறுபட்ட பக்கங்களை கொண்ட இருவரும் வரவிருக்கும் மேயரை கம்யூனிஸ்ட் என்று ட்ரம்ப் விமர்சித்ததால் மம்தானி ட்ரம்பை பாசிஸ்ட் என்று பல மாதங்களாக கண்டித்து வந்த ஆத்திரத்தை குறைத்து மதிப்பிட முயன்றனர். மேலும் நியூயார்க் நகரத்திற்கான கூட்டாட்சி நிதியை நிறுத்தி வைப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் அச்சுறுத்தி இருந்தார்.
எனது சில கருத்துக்கள் மாறிவிட்டன. சில விஷயங்களில் நாங்கள் விவாதித்தோம். அவை என்னவென்று நான் விவாதிக்க போகிறேன். ஆனால் அவர் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் என்று நான் மிகவும் நம்பிக்கையுடன் உணர்கிறேன் என்றும், அவர் உண்மையில் சில பழமைவாத மக்களை ஆச்சரியப்படுத்த போகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்றும் ட்ரம்ப் ஓவல் அலுவலகத்தில் மம்தானிக்கு விருந்தளித்த போது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய முயற்சி பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அமெரிக்க அதிபரை சர்வாதிகாரி என்று மம்தானி கூறிய கடந்த கால கருத்துக்கள் குறித்து கேட்டபோது ட்ரம்ப் அவர்களின் தீவிரத்தை குறைத்து மதிப்பிட்டு, நான் ஒரு சர்வாதிகாரியை விட மோசமானவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றும், எனவே அது அவ்வளவு அபாயகரமானது அல்ல, நான் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கிய பிறகு அவர் தனது மனதை மாற்றிக் கொள்வார் என்றும் நினைக்கிறேன் என்று அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் அமெரிக்க மேயராக வரவிருக்கும் மம்தானி ஒரு ஜிஹாத் என்றும் அவர் நினைக்கிறீர்களா என்று கேட்டபோது ட்ரம்ப் இல்லை, நான் இல்லை என்று, அப்படி இல்லை என்று ட்ரம்ப் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். நான் மிகவும் பகுத்தறிவுள்ள ஒருவரை சந்தித்தேன். நியூயார்க் மீண்டும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றும் உண்மையிலேயே விரும்பும் ஒருவரை சந்தித்தேன் என்றும் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம் ட்ரம்ப் இன்னும் ஒரு பாசிஸ்ட் என்று அவர் நினைக்கிறீர்களா என்று தனித்தனியாக கேட்டபோது, அதாவது மம்தானியிடம் கேட்டபோது, அதற்கு அவர் தலைவர்கள் எங்கள் நிலைப்பாடுகள் மற்றும் எங்கள் கருத்துக்கள் குறித்து மிகவும் தெளிவாக உணர்வு என்று கூறினார். ஜனாதிபதியை பற்றி நான் உண்மையில் பாராட்டுவது என்னவென்றால், நாங்கள் கருத்து வேறுபாடு உள்ள இடங்களில் கவனம் செலுத்தாமல் நியூயார்க் மக்களுக்கு சேவை செய்வதில் நாங்கள் கொண்டிருக்கும் பகிரப்பட்ட நோக்கத்திலும் கவனம் செலுத்தினோம் என்று அவர் கூறினார். வெளிப்படையாக சொன்னால் அது தற்போது வாழ்க்கை செலவு நெருக்கடியில் போராடி வரும் 8.5 மில்லியன் மக்களின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்று என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மம்தானியிடம் ஒரு தொடர்ச்சியான கேள்வியை கேட்ட பிறகு அவர் ஜனாதிபதியை இன்னும் நீங்கள் பாசிஸ்ட் என்று மதிப்பிட்டதில் அவர் உறுதியாக இருக்கிறாரா என்று கேட்கப்பட்டதை தொடர்ந்து ஒரு சலிப்பிடம் ட்ரம்ப் மம்தானிடம் நீங்கள் ஆம் என்று சொல்லலாம் என்றும் அதை விளக்குவதை விட இனி எளிதானது என்று கூறினார். செய்தியாளரிடமிருந்து சிரிப்பு வந்தது, மிகப்பெரிய சிரிப்பொலியாக. அதாவது இன்னும் நீங்கள் பாசிஸ்ட் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம் கேட்டுத்தான் அதுக்கு பதிலளிக்கிறாரு ரம்ஸ் மாமு. எனக்கு ஆட்சேபம் இல்லை என்றும் ட்ரம்ப் கூறினார். நியூயார்க் நகரத்திற்கான கூட்டாட்சி நிதியை துண்டிப்பதாக அவர் அச்சுறுத்தியது குறித்து கேட்டபோது ட்ரம்ப் அது நடக்க போவது இல்லையாப்பா, சும்மா சொன்ன நீங்க நம்பிட்டீங்களா என்று அந்த மாதிரி பேசுகிறார். இது எங்களுக்கு ஒரு சந்திப்பு நடந்தது, அது உண்மையில் என்னை ஆச்சரியப்படுத்தியது. அவர் எந்த குற்றத்தையும் பார்க்க விரும்பவில்லை. வீடுகள் கட்டுவதை அவர் பார்க்க விரும்புகிறார், வாடகைகள் குறைவதை அவர் பார்க்க விரும்புகிறார். நான் இப்போது ஒப்புக்கொள்கிற அனைத்து விஷயங்களிலும் நாங்கள் அங்கு எப்படி செல்கிறோம் என்பதில் எங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் என்றும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆக மிகப்பெரிய கீரியும் பாம்புமாக மோதிக்கொண்ட இருவரும் ஒன்று சேர்ந்திருப்பது என்பது ஒரு இறைவனின் செயற்பாடு என்றாலும், ரம்ஸ் மாமு நாங்க ஏற்கனவே ரம்ஸை பத்தி சொல்லிக்கிறேன். அந்தாக்கள், அதாவது நம்ம ஊர்ல யாரு டாக்டர் அர்ஜுனா போல மனசுல ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் வெகுளியாக பேசுவது அர்ஜுனா. அதே போன்றுதான் அமெரிக்க அதிபரும் உள்ளொண்டு வைத்து புறம்பொண்டு வைத்து நரித்தந்திரம் கொண்ட அரசியல்வாதி அவர் அல்ல. அவர் ஒரு பிசினஸ் மேன். அதனால் அவர் வெளிப்படையாக பேசக்கூடிய ஒருவர். தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அடைய வேண்டும், மம்தானிக்கு எதிராக உச்சகட்ட போராட்டமாக தோற்கடிப்பதற்கான நகர்வை மிக அதிகமாக மேற்கொண்டிருந்தார். இறைவன் நல்லதோ கெட்டதோ மம்தானியை நியூயார்க் மாநகரத்தின் முதலாவது முஸ்லிம் மேயராக பதவியேற்றிருக்கின்றார். அவருடைய வெற்றியை நாம் 4 மாதங்களுக்கு முன்பே கணித்திருந்தோம். உலக பரப்பில் நாம் செய்த ஆய்வில் அதுவும் ஒரு மிக முக்கியமான ஆய்வு. எனவே உலக பரப்பில் இன்று மிக அதிகமாக ஒரு பேசப்பட்ட விடயமாக ரம்ஸ் மாம்சும் மம்தானி அவர்களும் இணைந்திருப்பது மக்களுக்கான நலத்திட்டத்தில் போய் முடியும் என்றும் உலக பரப்பில் பேசப்படுகின்றது. இருவரும் கீரியும் பாம்புமாக இருந்தவர்கள் இப்போது மிக நெருக்கமாக கைகோர்த்து விட்டார்கள். இதுதான் இன்றைய உலக செய்தியாக, பலம் வந்த செய்தியாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆக உலக நடப்பில் மிக அதிகமாக கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த செய்தி உலகத்தின் ஆயிரக்கணக்கான தளங்களிலும் செய்தி பேப்பர்களிலும்
தொல்லைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் பரவலாக பேசப்பட்ட விடயமாக இதுதான் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த விடயத்தையும் நாம் உங்களுக்கு காவி பண்ணி தந்துவிட்டோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.